ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம் தமிழில். இது வந்து 66வது சீரீஸு. டேட்டு 19/9/2024. இது வரைக்கும் நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டு எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குது, எந்தெந்த லெவலில் நம்ம ப்ராஃபிட்டு கவர் பண்ணுறோன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். முடிஞ்சால் அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. ஓகே, நம்ம கோல்டு இப்போ பார்த்துட்ருக்கோம். கோல்டில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 என்ட்ரி கொடுத்துருக்கு. 8 என்ட்ரியுமே லாஸில் ஓடிந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல நல்ல ரேஞ்ச் எடுத்து கீழே வரோன்னு சொல்லியிருந்தோம், கீழே வரலை. அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு நியூஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே போயிடுச்சு. அந்த மேலே போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த இடம் ஒன்று, இந்த இடம் ஒன்று. ஓகே, இந்த 2 என்ட்ரியும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். மொத்தம் இப்போதைக்கு 10 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 10 என்ட்ரியும் எப்படி ப்ராஃபிட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க இது வந்து லாங் டைம் தான் இருக்கும். ஷார்ட்டாக டெய்லி ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மார்க்கெட் உங்களுக்கு செட் ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் வெளில வேறு ஸ்ட்ராட்டஜி எதாவது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்டு கன்வர்ஷன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டாக கன்வர்ஷன் பண்ணணும். ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இதில் நம்ம என்னென்ன லெவலில் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோன்ட்டு எல்லாமே நீங்கள் பழைய வீடியோஸில் செக் பண்ணிக்கலாம். இதுதான் கோல்டோட சினாரியோ இப்போதைக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வரில் நம்மளுக்கு 3 என்ட்ரி வந்திருக்கு. புதுசாக ஒரு என்ட்ரி வந்தது, அதுக்கப்புறம் மார்க் பண்ணலை, நடுவில் வீடியோ போடாததுனால. அடுத்தது இங்கே ஒரு என்ட்ரி வந்தது, இப்போ ஒரு என்ட்ரி வந்திருக்கு, 3வது என்ட்ரி. இந்த 3 என்ட்ரியை விட ரொம்ப நாளாக என்ட்ரி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ 3 என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த 3 என்ட்ரியோட நம்மளுக்கு ப்ராஃபிட் இந்த ரேஞ்ச் இங்கே தான் சுற்றிட்டுருக்கு. ஓகே, இது கீழே எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ஏயுடிசிஹெச்எஃப். ஏயுடிசிஹெச்எஃப்பில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 என்ட்ரியோட இந்த இடத்துல ப்ராஃபிட் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக ரேஞ்ச் எடுத்து கீழே வந்து இன்னொரு என்ட்ரி கவர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்து இன்னொரு என்ட்ரி கவர் பண்ணிவிட்டு, இப்போதைக்கு 8 என்ட்ரியோட நல்ல ப்ராஃபிட்டில் கவர் பண்ணி போயிட்டே இருக்குது. இதுக்கு மேலே போக போக இப்போவே மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்துடுச்சு. இந்த 3 என்ட்ரி 4 என்ட்ரி 6 என்ட்ரியும் ப்ராஃபிட் ஓடுனுக்கு. இது 2 சின்ன என்ட்ரி வந்து லாஸில் இருக்குது, அவ்வளோதான். இப்போதைக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் ஓடிட்டுருக்கு. இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஏயுடி கேட். ஒன்றுமே கிடையாது. ஏயுடி யூஎஸ்டி முடிஞ்சிச்சு. ஏயுடி ஜேபிஒய் சூப்பர். ஏயுடி ஜேபிஒயில் ஆல்ரெடி நம்ம முடிச்சாச்சு மார்க்கெட்டை, அதனால் இதுக்கப்புறம் நடக்கிற மூமெண்ட்டை கேட்ச் பண்ண தேவையில்ல. ஏயுடி நியூசிலாண்ட் நல்லா பாருங்கள், 3 என்ட்ரியோட மேலே போச்சு. அதுக்கப்புறம் பொறுமையாக கீழே இறங்கி அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கொடுத்தது. என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி இன்னொரு என்ட்ரியும் கவர் பண்ணிவிட்டு மேலே இந்த ரேஞ்சில் வந்திருக்கு. இந்த ரேஞ்சில் வந்தோடனே ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணிச்சு. இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி இந்த 4 என்ட்ரியும் ப்ராஃபிட் பண்ணி இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே, இந்த ப்ராஃபிட்டோட நம்மளுக்கு ஏயுடி நியூசிலாண்டும் முடிஞ்சிச்சு. ஏயுடி நியூசிலாண்டில் நல்லாவே பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துன்னு இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாமே மோஸ்ட்லி ப்ராஃபிட் கொடுக்குது. ஓகே, இது எப்படி நடக்குதுன்ட்டு நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தான் புரியும். ஓகே, இதை நான் அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது கேடு சிஹெச்எஃப். கேடு சிஹெச்எஃப்பில் ஆல்ரெடி 2 என்ட்ரி ஓடி பொறுமையாக ப்ராஃபிட் கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்து இன்னொரு என்ட்ரி கொடுத்தது. இன்னொரு என்ட்ரி கொடுத்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண உடனே அதே ரேஞ்சில் அடுத்த என்ட்ரின்னு 2 என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த 2 என்ட்ரியோட சின்னதாக மேலே போயிருக்கு. இந்த ஆல்ரெடி 2வது என்ட்ரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 என்ட்ரியும் சேர்த்து ப்ராஃபிட் போகிறதுனால நம்மளுக்கு இப்போவே நல்ல ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. இந்த ப்ராஃபிட் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு
க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு நம்ம அடுத்த வீடியோஸில் இதை பற்றி கவர் பண்ணலாம். அடுத்தது கேடு ஜேபிஒய். கேடு ஜேபிஒய் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, பார்த்துட்டோம். சிஹெச்எஃப் ஜேபிஒய் அதே மாதிரி தான் முடிஞ்சிச்சு. ஹீரோ ஏயுடி இல்லை, ஹீரோ கேடு. ஓகே, ஹீரோ கேடில் நம்ம இந்த என்ட்ரியை கன்சிடர் பண்ண தேவையில்ல சொல்லிட்டோம், அதனால் விட்டாச்சு. ஹீரோ சிஹெச்எஃப் சூப்பர். ஹீரோ சிஹெச்எஃப்பில் நம்மளுக்கு 3 என்ட்ரி கிடச்சிது. 3 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக வெயிட் பண்ணி 1, அதுக்கப்புறம் நல்லா கீழே வந்து 2வது என்ட்ரி கொடுத்தது. அதுக்கப்புறம் நல்லா மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு இப்போ மேலே எடுத்து இந்த 3 என்ட்ரியும் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக முடிச்சிச்சு. இதுக்கப்புறம் நடக்கிற மூமெண்ட்லாம் நம்ம வாட்ச் பண்ண தேவையில்ல. இப்போதைக்கு இந்த 3 என்ட்ரியோட ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த 1 மட்டும் தான் சின்ன லாஸு, மீதி 2 ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துச்சு நம்மளுக்கு ஹீரோ சிஹெச்எஃப். இதுக்கப்புறம் நம்ம எதுவும் கேர் பண்ண தேவையில்ல. அடுத்தது ஹீரோ ஜிபிபி. ஹீரோ ஜிபிபியில் நமக்கு ஆல்ரெடி 2 என்ட்ரி ஓடி இருந்தது. பொறுமையாக ரேஞ்ச் எடுத்து மேலே போயிருந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக ரேஞ்ச் எடுத்து கீழே வந்து இப்போ ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரியோட இப்போ 3வது என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இந்த 3 என்ட்ரி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் கவர் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஹீரோ ஜேபிஒய். ஹீரோ ஜேபிஒயில் சூப்பராக 1, 2, 3, 4 என்ட்ரி ஆல்ரெடி ஓடிந்தது. அடுத்தது கொஞ்சம் கீழே வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரியும், அதுக்கு அடுத்ததில் சின்னதாக ஒரு மூமெண்ட்டு கொடுத்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரியும் வந்திருக்கு. இதோடு சேர்த்து நம்மளுக்கு 6 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 6மே நல்ல ப்ராஃபிட்டில் தான் ஓடுது. இப்போதைக்கு ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட்டில் இருக்குது. பார்க்கலாம் இது எந்த லெவலுக்கு மேலே போயிட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கன்வர்ஷன் ஆகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஹீரோ நியூசிலாண்ட். ஒன்றும் கிடையாது, ஹீரோ யூஎஸ்டி. ஓகே சூப்பர். ஹீரோ யூஎஸ்டியில் 3 என்ட்ரி, 3 என்ட்ரியோட நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் இது எப்படி கன்வர்ஷன் ஆகுதுன்ட்டு. இந்த இடத்துல கிடச்சதுன்னா 4வது என்ட்ரி கிடைக்கும். இப்போதைக்கு இந்த 3 என்ட்ரியோட சின்ன லாஸில் இருக்கும். இது ஆவரேஜ் பண்ணியாச்சு, ஆனால் சின்ன லாஸ் அண்ட் 0 அந்த ரேஞ்சில் இருக்கும். இது கொஞ்சம் கீழே இறங்க நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக கொடுக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கவர் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு நியூஸ் கிடச்சதுனால மேலே போயிடுச்சு. ஹீரோ யூஎஸ்டி பேர்ன்றதுனால இது கீழே வரும்போது நல்லா ஷார்ப்பாக கீழே வந்துடும். பார்க்கலாம். ஜிபிபி ஏயுடி ஒன்றும் கிடையாது, ஜிபிபி கேடு ஒன்றும் இல்லை, ஹீரோ சிஹெச்எஃப். ஓகே சூப்பர்.